சிவ பெருமானின் பெருமைகள். அவரின் திருவடிகளை அடையும் நோக்கத்தையும். பக்தியையும் பக்தியின் நோக்கம் என்ன என்பதையும். தன்னுடைய திருவெம்பாவை பாடல்களில் மிக அழகாகவும். எளிமையாகவும் எடுத்துக் காட்டி உள்ளார் மாணிக்கவாசகர். பக்தி என்பது இறைவனின் திருவடி நிழலை அடுத்து. மறுபிறவி இல்லாத நிலையை அடைவதற்காக தான். வேறு எதையும் வேண்டிப் பெறுவதற்கானது அல்ல என்பதையும். மாணிக்கவாசகர் திருவெம்பாவையின் 20 பாடல்களிலும் தெளிவாக விளக்கி உள்ளார். திருப்பள்ளியெழுச்சி பாடல்களிலும் இறைவனின் பெருமைகளை அழகாக சொல்கிறார். திருவெம்பாவை பாடல்களின் துவக்கத்தில். சிவனின் பெருமைகளையும் சிவ சின்னங்களின் பெருமைகளையும் கூறிய மாணிக்கவாசகர். தங்களை ஆட்கொள்ள வேண்டும் என இறைவனிடம் விண்ணப்பம் செய்கிறார். இறைவனின் அருளைப் பெற வேண்டும். உலக இன்பங்களில் இருந்து விடுபட்டு. இறைவனின் திருவடியே இன்பம் என சரணடைய வேண்டும் என்பதையும். மாணிக்கவாசகர் அழகாக குறிப்பிடுகிறார். திருவெம்பாவை பாடல் 14. காதார் குழையாட பைம்பூன் கலநாடக். கோதை குழலாட வண்டின் குழாம் ஆட. சீதப்புனலாடிச் சிற்றம்பலம் பாடி. வேத பொருள்பாடி அப்பொருளா மாபாடி. சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி. ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி. பேதித்து நம்மை வளர்ந்தெடுத்த பெய்வளை தன். பாதத் திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். பொருள். காதுகளில் அணிந்துள்ள குண்டலங்கள் குழைந்து அழகாக ஆட. கையில் உள்ள வளையல்கள் குலுங்க. அழகிய கூந்தலை உடைய பெண்களின் தலையில் வைத்துள்ள பூக்களை மொய்ப்பதற்காக வரும் வண்டுகள் ஆட. சிதம்பரத்தில் கூத்தாடும் வேத நாயகனாகவும். வேத பொருளாகவும் விளங்கக்கூடிய இறைவனை போற்றி பாடிய படி. நாம் நீராட வேண்டும். ஜோதி வடிவமான இறைவன் தன்னுடைய கழுத்தில் அணிந்திருக்கும் கொன்றை மலர்களையும். ஆதி அந்தம் இல்லாத அவனின் பெருமைகளையும் பாடிய படி. அவனின் நினைவிலேயே மூழ்கிய படி நாம் நீராட வேண்டும். அனைவரும் வாருங்கள். விளக்கம். இறைவனை வணங்கும் போதும். கோவிலுக்கு செல்லும் போதும். நமக்கு பிரச்சனைகள் வரும் போது தான் இறைவனை நினைக்க வேண்டும். அந்த சமயத்தில் மட்டும் போற்றி பாடினால் போதும் என நினைத்து இருந்து விடக்கூடாது. சதாசர்வ காலமும் இறைவனின் நினைவில் இருந்து. அவருடைய புகழினை பாடியபடியே நம்முடைய உலகியல் கடமைகளையும் செய்ய வேண்டும். உலகியல் கடமைகளில் நாம் ஈடுபட்டாலும். எதன் மீதும் பற்றுதல் இல்லாமல். இறைவன் மீது மட்டுமே பற்று உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். அது தான் உண்மையான பக்தி. கோவிலுக்கு செல்லும் போது மட்டும். இறைவனின் புகழை பாடி விட்டு. மற்ற நேரங்களில் இறைவனை மறந்து இருப்பது சரியான செயல் ஆகாது. அது பக்தியும் ஆகாது. கண் விழித்திருக்கும் போது மட்டுமல்ல. தூக்கத்தில் இருக்கும் போதும். குளிக்கும் போதும் சாப்பிடும் போதும் இறை சிந்தனையிலேயே இருந்தால் மட்டுமே இறைவனின் திருவடிகளை நம்மால் அடைய முடியும். எதன் மீதும் பற்று இல்லாத நிலையையே நாம் அடைய வேண்டும் என இறைவன் விரும்புகிறான். அப்படி இருப்பவர்களை மட்டுமே இறைவன் விரும்பி ஆட்கொள்வான் என மாணிக்கவாசகர் இந்த பாடலில் விளக்கி உள்ளார். நன்றி.